السلام عليكم ورحمة الله وبركاته. أقدم بسم الله جل وقسم وحمدي له حمدا بالدوام مؤسما أسلم تسليما كثيرا قياسما أسلي صلاة تملأ الأرض والسماء على من له على العلا متبوع. رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقه قولي. ربي تمم بالخير والسعادة وما توفيقي الا بالله عليه توكلت واليه انيب. பெருகி வரும் கருணையினால் பேருலகை காத்து வரும் அருளாளன் அன்புடையோன் அல்லாஹுவின் திருப்பெயரால் தொடக்கம். இருட்டினிலே விடறிவிடும் இனத்தவர்க்கு இஸ்லாத்தில் பெரு விளக்கை காட்ட வந்த பெருமானார் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடையவும் அவர்களின் அன்பு தோழர்கள் அருமை குடும்பத்தார்கள் அவர்களின் புனிதமிக்க பாதையிலே வாழ்ந்த புண்ணிய பூமான்கள் அனைவரின் ஆத்ம ஆசையினை மனம் மொழி மெய் ஆத்மாவினால் வேண்டி விரும்பியவனாக தொடர்கின்றேன். பேரன்பிற்கும் பெரு மதிப்பிற்கும் உரிய இஸ்லாமிய சமுதாய நேயர்களை சன்மார்க்க சீலர்களை அல்லாஹின் அருள்நாடும் நல்லடியார்கள் எல்லாமல் அல்லாஹ் ஜல்ல மனித இனத்துக்கு வழிகாட்ட இறை தூதர்களை அனுப்பி வைத்தார். அந்த இறை தூதர்களில் முதல் தூதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்பதும் இறுதி தூதர் எம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்பதும் எல்லோருக்கும் தெரிந்த விஷயம். ஆனால் எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் மற்ற தூதர்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்னவென்றால் அகில உலகத்துக்கும் பொதுவாக மனித இனத்திற்கே ஒட்டுமொத்தமாக இறை தூதராக அனுப்பப்பட்டவர்கள் எம்பெருமான் ஸல்லல்லாஹு. மற்ற தூதர்கள் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துக்கு. உதாரணமாக ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய பிரச்சாரம் என்பது இஸ்ரவேலர்கள் எனப்படுகிற பனி இஸ்ராயேலுக்கு மட்டும்தான் அவருடைய பிரச்சாரம், அகில உலகத்துக்கு உரித்தானது. அவர்களே சொன்னார்கள், நான் இஸ்ரவேலர்களின் மெய்ப்பன் என்றார். மெய்ப்பன் என்பதால் குட் ஷெப்பர்ட் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள், நல்ல மெய்ப்பன். எனவே இஸ்ரவேல் எனும் ஆடுகளுக்கு தன்னை மெய்ப்பன் என்று சொன்னார். அகில உலகத்து மக்களுக்கும் தன்னை வழிகாட்டு என்று அவர்கள் சொல்லவில்லை. ஆனால் எம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து இல்லா ரஹ்மத்தன் லில் ஆலமீன் வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தன் லில் ஆலமீன், அனைத்து உலகுக்கும் அருட்கொடையாகவே தவிர நபியே உங்களை நாம் அனுப்பவில்லை. லிகாஃபத்தன் லில்லாஹ், எல்லா மக்களுக்கும் வழிகாட்டியாக அனுப்பினார். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களே அந்த இஸ்ரவேல் சமுதாயத்திற்கு பனி இஸ்ராயேலுக்கு மட்டும் இறை தூதராக அனுப்பினார். ஆனால் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அது மூசா நபிக்கு கிடைக்காத வாய்ப்பு. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு பிரார்த்தனை வைத்தார்கள், இறைவா, கடைசி நபியின் உம்மத்தில் ஒருவனாக என்னை ஆக்கிவிட மாட்டாயா? இந்த உம்மத்தில் உள்ள ஒவ்வொரு அங்கத்திற்கும் ஒரு உன்னதமான சிறப்பு இருக்கிறது. அந்த சிறப்பு தனக்கு கிடைக்க வேண்டும் என்று புகழ்மிக்க மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூட கேட்டார்கள், இந்த உம்மத்தில் ஒருவராக ஆக்கப்படாமல். அவர்கள் தனியாக ஒரு இறை தூதர், தனியாக வந்த இறை தூதரில் குர்ஆனில் அதிகமாக பெயர் சொல்லப்பட்ட இறை தூதர் மூசா அலைஹிஸ்ஸலாம். அவர்கள் அளவுக்கு யாரை பற்றியும் அல்லாஹ் குர்ஆனில் அதிகமான இடங்கள் சொல்லவில்லை. அப்படி அதிக இடங்கள் சொல்லப்பட்ட மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய ஆசை என்ன, எதிர்பார்ப்பு என்ன, பிரார்த்தனை என்னவென்றால், கடைசி உம்மத்திற்கு நான் நிகராக வேண்டாம், அந்த உம்மத்தில் ஒரு அங்கமாக தன்னை ஆக்க வேண்டும். அவர்கள் ஆசைப்பட்டார்கள். அல்லாஹு தஆலா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுக்கிறான், ஒரு நாள் கொடுப்பான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அணுகுமுறை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இன்னமும் 5 நாளுக்கு கிறிஸ்தவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய பிறப்பை கொண்டாடுகிறார்கள். தமிழ்நாடு அரசின் சிறுபான்மை நலத்துறை சார்பாக சென்னையிலே
கிறிஸ்தவர் நடத்தக்கூடிய ஒரு பொது தனித்திறன். அது எப்படின்னா, இந்து முஸ்லிம் கிறிஸ்தவர்கள் 3 மதத்தாரிலும் ஈசான்கு குறித்துள்ள கருத்தறிவு. அப்போது அந்த இஸ்லாம் என்ற மார்க்கத்தின் சார்பாக பொறுப்பு வழங்கப்பட்ட ஒரு கவிமாமணி என்னை தொடர்பு கொண்டு ஈசான் இஸ்லாம் சொல்வது என்ன, செல்வாமை நலத்துறை சார்பாக சென்னையில் நடக்கும் விழாவில் நான் பேச வேண்டும் என்று கவிமாமணி ஆகிய தடைமாமணி பேராசிரியர்கள் தொடர்பு கொண்டார். அப்போது அவர்களுக்கு எடுத்து சொன்னதுடைய சுருக்கம்தான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவரை குறித்து யூதர்களுடைய கருத்தும் கிறிஸ்தவருடைய கருத்தும் வித்தியாசமானது. யூதர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாமை இழிமகன் என்றார்கள். சொல்வார், இழிமகன் என்றால் என்ன அர்த்தம்? தந்தை இல்லாமல் தாய் குழந்தையை பெற்றெடுத்தார். அது குறித்து கடுமையான விமர்சனத்தை அன்றைய யூத சமுதாயத்தை சார்ந்தவர்கள் எடுத்து சொன்னார். எம்மா மரியம் என்ன செய்து விட்டாய்? மிகப்பெரிய பாவத்தை செய்து விட்டாய். நீ திருமணமாகவில்லை, உனக்கு கணவனும் இல்லை. மாக்கான உண்மைக்கு பகையா. அல்லாஹ் குர்ஆன்ல தனி ஒரு சூரத்து மரியம், மரியம் என்ற பெயர்ல ஒரு சூறாவில் மாக்கான உண்மைக்கு பகையா. ஹாரூன் சகோதரியர். ஹாரூன் என்பது மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய ஒரு உடன்பிறப்பு. ஈசா மரியம்மையாருடைய ஹாரூன் என்ற பெயரிலே 2 பேர் உண்டு. ஒன்று மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் வாழ்ந்த மூத்த இறை தூதர் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம். மரியம் அம்மையாருடைய சகோதரரும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம். எனவே யாவுக்கு ஹாரூன் சகோதரி இம்ரானின் மகளே, நீ இப்படி எல்லாம் ஒரு அபாண்டத்தை செய்திருக்கிறாயே, திருமணமாகாமலே கையில் குழந்தையோடு இருக்கிறாயே, எப்படி இந்த குழந்தை உனக்கு பிறந்தது? நீ உன்னுடைய தாய் எவ்வளவு உத்தமி. மாக்கான உண்மைக்கு பகையா. உன்னுடைய தாய் விலை மகள் அல்ல, தாசி அல்ல, பரிசுத்தமான குலத்தில் பிறந்த மனிதனே இப்படி ஒரு பாவத்தை செய்து விட்டாயே என்று யூதர்கள் விமர்சித்தார். அவருடைய பாஷையில் ஈசா அலைஹிஸ்ஸலாமை இழிமகன் என்றார்கள். அதே நேரத்தில் கிறிஸ்தவர் நேர் மாற்றமா ஈசா அலைஹிஸ்ஸலாமை இறைமகன் என்றார்கள். எளிமகன் என்பது ஒரேடியா தாழ்த்துவது, இறைமகன் என்பது ஒரேடியா உயர்த்துவது. எம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யூதர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய புனித பிறப்பு இழிமகன் என்று சொன்னது மிகவும் கடுமையான அல்லாஹ்வுடைய கோபத்தை குறித்தான வார்த்தை. கிறிஸ்தவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாமை இறைமகன் என்பதும் அதை போல அல்லாஹ்வுடைய கோபத்தை குறித்தான வார்த்தை. இஸ்லாம் என்ன சொல்லுகிறது? எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவர்கள் இறை தூதர். இறை மகனும் இல்லை, இழிமகனும் இல்லை, இறை தூதர். எனவே இறைவனுடைய தூதரில் இறுதி தூதருக்கு முந்தின தூதர் என்பது நமக்கெல்லாம் தெரியும். எனவேதான் மறுமை நாளில் அந்த ஷஃபாத்துடைய கட்டத்தை சொல்லும் போது ஆதம் முதல் ஈசா வரை அனைத்து நபிகளும் அவரவர்தம் நிலையை எண்ணி அழுது புலம்பல் நாதியற்ற மாண்டர்கள் நரகத்தின் நடுங்குகின்ற கயாமத்தென்னும் மறுமை நாளிலே ஆதரவாய் அடைக்கலமா உம்மத்தை எல்லாம் அரவணைத்து காப்பது உங்கள் அன்பு உள்ளமே. வேத நபி நாயகமே, தாங்கள் இல்லாமல் வேறு துணை எங்களுக்கு யாரும் இல்லை. மைதானத்தில் எல்லா இறை தூதர்கள் நஃப்சி நஃப்சி என்று வேண்டுவார்கள். ஆதம் அம்பியா நஃப்சி 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 நஃப்சியா. உம்மத்தியா உம்மத்தியா உண்மையா என்று ராத்திபத்தில் ஜலாலியாவில் இந்த கருத்து பதிவு செய்யப்படும். எல்லா நபிமார்களும் நஃப்சி நஃப்சி என்பார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொடங்கி ஈசா அலைஹிஸ்ஸலாம். எம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும் தன்னை பற்றி கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. அல்லாஹ் அவர்களை மிக உயர்ந்த இடத்தில் வைத்ததினால் இந்த உம்மத்தை பற்றி கவலைப்படுவார். எனவே ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறை தூதராக அமைந்த நிலையை எம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுட்டி காட்டுகிறார்கள். அத்துடன் ஒன்றை சொன்னார்கள், இப்ராஹிம் ஈசா. நான் என் பாட்டனார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய பிரார்த்தனையின் பலனாக பிறந்தேன். எப்போது பிரார்த்தித்தார்கள்? கஅபத்துல்லாவை கட்டி எழுப்பி உன்னுடைய வேத வசனத்தை உலக மக்களுக்கு ஓதி காட்டுவேன்.
ஒரு திருத்துவதனை அனுப்பி என் சந்ததியில் என்றார். எனவே எம்பெருமான் ஸல்லல்லாஹு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மூத்த மகனார் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய குலக்குழுந்தாக வந்தார். அதே நேரத்தில் தன்னுடைய சந்ததி என்று குறிப்பிட்டதனால காபத்துல்லாஹ்வில் நடக்கிற எல்லா காட்சிகளும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய செயல்பாடும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய செயல்பாடும் தான் மொத்த ஹஜ்ஜுடைய உம்ராவுடைய அமல்கள். எனவே கஅபாவை தட்டி எழுப்பி கேட்ட துஆதான் என்னுடைய என்னுடைய இறுதி சந்ததியில் என்னுடைய வழித்தோன்றல் ஒரு இறுதி நிதியை அனுப்பி உலக மக்களுக்கு இந்த மாற்றத்தை சொல்லக்கூடிய நிதி அனுப்பி வருகின்றார். அதே போல் ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய நான் என்னுடைய தந்தை பாட்டனார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய தஅவா அவருடைய துஆவின் பெயரால் என்ற சகோதரர் ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய முன்னறிவிப்பும் நானே தான். அது என்ன முன்னறிவிப்பு என்றால் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார், நான் இறைவனிடம் செல்கிறேன், என் மரணத்திற்கு பிறகு காலத்திற்கு பிறகு ஒரு தூதன் உங்களிடம் வருவான். மின்படி மரணம் என்று கூட சொல்லவில்லை, என்னுடைய காலத்துக்கு பிறகு உங்களுக்கு மத்தியில் நான் ஏகத்துவதும் எடுத்து சொல்லுகிற காலத்துக்கு பிறகு எனக்கு பிறகு ஒரு தூதன் வருவார், அவருடைய பேர் அஹ்மத். குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் தஆலா முஹம்மது என்ற வார்த்தை 4 இடத்தில் சொல்லுவார். 4 இடத்தில் முஹம்மது, ஒரே ஒரு இடத்தில் அஹ்மது. அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு 99 நாமங்கள், 100 நாமங்கள் குர்ஆனில் அங்கங்கே கூறப்பட்டு முன்னேறி பஷீர் பல்வேறு நாமங்கள், ஏறத்தாழ 100 நாமங்கள். குர்ஆன் ஷரீஃபின் அட்டையை பார்த்தாச்சு, குர்ஆன் ஷரீஃபின் முன்னட்டையை பார்த்தீங்கன்னா அல்லாஹ்வுடைய 100 நாமங்கள், அல்லாஹ் என்பதிலிருந்து 99 நாமம். குர்ஆன் ஷரீஃப் பின்னட்டக்குள்ள என்று பார்த்தீங்கன்னா அல்லாஹ்வுடைய ரசூலுடைய திருநாமம் முஹம்மது அஹ்மது ஹாமிது முஹம்மது என்று அந்த திருநாமம். எனவே எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் நாமம் முஹம்மது, 2ஆம் நாமம் அஹ்மது. அஹ்மது என்ற நாமத்தை யார் சுட்டினார் என்றால் ஈசா அலைஹிஸ்ஸலாம். முஹம்மது என்ற நாமத்தை யார் சுட்டினார்? அப்துல் முத்தலிப். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாட்டனார் அப்துல் முத்தலிப் குழந்தையை கையில் எடுத்து முகம்மது என்று பெயர் வைத்தார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் முன்னறிவிப்பின் அடிப்படையில் அஹ்மது என்று பெயர் வைத்தார்கள். அதை அல்லாஹ் குர்ஆனில் சுட்டி காட்டுகிறார். ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய முன்னறிவிப்பு எவ்வாறு அமைந்தது? இந்த தகவலை கிறிஸ்தவ உலகம் ஒப்புக்கொள்ளும், ஆனால் வார்த்தை வேறுகிறது. நான் கர்த்தரிடம் செல்கிறேன், கர்த்தர் எனக்கு பிறகு ஒரு தேற்றரவாளனை உங்களுக்கு அனுப்பி வைப்பார். அவன் இடத்திலே நான் கர்த்தரிடம் செல்கிறேன் என்றால் ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு புற உலக வாழ்க்கையை விட்டு மறைந்து நான் வானுக்கு உயர்த்தப்படுவேன். அப்போது ஒரு தேற்றரவாளன், தமிழ் பைபிளிலே அகமது என்பதற்கு தேற்றரவாளன் என்று வார்த்தை வந்துள்ளது. அதை அப்போஸ்தலர் என்று ஆங்கிலத்திலே சொல்வார்கள், அப்போஸ்தலர் என்று தமிழிலே சொல்வார்கள். பழங்கால பைபிளிலே அப்போஸ்தலர், அதுதான் அப்போஸ்தலர். எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த வரியை முன்னறிவிப்பு செய்த போது தேற்றரவாளன் என்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார். எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்பை பற்றி பல்வேறு புராணங்களிலும் பல்வேறு வேதங்களிலும் கூறப்பட்டுள்ளன. கல்கி அவதாரமே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற ஆராய்ச்சி நூல் ஆங்கிலத்திலும் தமிழிலும் வெளிவந்தது. ஆக ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய முன்னறிவிப்பின்படி வந்தவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே இஸ்லாம் ஈசா அலைஹிஸ்ஸலாமை கண்ணியப்படும், இறை தூதராக நம்ப சொல்கிறது. ஆமனர் ரசூல் பிமா உன்சில இலைஹி மின் ரப்பிஹி சூரத்துல் பக்ராவுடைய கடைசியில் அல்லாஹ் கூறுகிறான், எம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்றுள்ள மூமின்களும் நம்பினார்கள். ருசிலில் அல்லாஹ்வுடைய தூதர்களை நம்பினார் என்ற வாசகத்துக்கு என்ன விளக்கம்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் தூதர், எம்பெருமான் ஸல்லல்லாஹு கடைசி தூதர், இவர்களுக்கு முன்னால் வந்த தூதர் இறை தூதர் கலிமத்துல் அல்பா. அதை அல்லாஹ் கூறுகிறான், ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு வாக்கு, இறை வாக்கு. அதில் மரியமன் வேதத்திற்குள் அல்லாஹ் போட்டார். அதைத்தான் கிறிஸ்தவர் சொல்வார்கள், கர்த்தர் ஆதியில் வார்த்தையாக.
எனவே வார்த்தை என்பது கலிமத்து. ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய பிறப்பு ஒரு தந்தையுடைய விந்தின் வழியாக வெளிப்படவில்லை. மரியம் அம்மையார் அவர்கள் ஒரு நாள் குளிக்க சென்றார்கள். கடமையான மாதாந்திர குளிக்காக சென்றார்கள். அந்த வீட்டினுடைய கடைக்கோடியில் குளிக்க சென்ற போது அல்லாஹ் சொல்லிக்காட்ட அழகான வாணிப வடிவத்தில் அங்கே வந்தார். திடுக்கிட்டார் மரியம். தன்னந்தனியாக வீட்டின் கடைக்கோடி இந்த காலம் போல் பாத்ரூம் எல்லாம் இல்லாத காலம் அல்லவா 2000 ஆண்டுகளுக்கு. அங்கே எப்படி குளிப்பார்? வீட்டினுடைய கொள்ளை குளங்களில் கடைக்கோடியில் குளிப்பதற்காக தடுப்பு இருந்தது. அந்த தடுப்புக்குள்ளே மரியாதையால் குளித்தார். குளித்த அந்த குளி அவர்களுக்கான கடமையான பெண்களுக்கு குளித்தார்கள். அதை குளித்து கொடுத்தவுடன் தான் பஷர் சரியா அழகான வாலிபராக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அங்கே தோன்றினார். திடுக்கிட்டார். என்னை எதுவும் செய்து விடாத இல்லை, தன் கற்பை காத்திலே கண்கலங்கினார். அப்போது இல்லை, நான் அல்லாஹ்வுடைய தூதனான ஜிப்ரீல், நான் உனக்கு ஒரு குழந்தை பார்த்து பெற வேண்டும் என்று அல்லாஹ் சொன்னார். அதை வழங்க வந்தேன் என்று கூறினார்கள். அந்த ஊழல் வயிற்றுக்குள் குழந்தையாக கருத்தது. ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய பிறப்பு எந்த நபியுடைய பிறப்பை போல் இல்லாமல் அது ஒரு அதிசய பிறப்பாக அமைந்தது. எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்பு அப்துல்லா அவர்கள் வழியாக அவர்களிலிருந்து தொடங்கி ஆமினா தாயார் மூலமாக பிறப்பாங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்துல்லா அமைந்ததை போல் ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கு அமையவில்லை. இங்கே ஆமினா போல அங்கே மரியம் அமைந்தார்கள், இங்கே அப்துல்லா போல அங்கே யாரும் அமையவில்லை. ஆனால் கிறிஸ்தவர்கள் ஜோசப் என்ற ஒரு பேரிலே பைபிளிலே ஒரு கற்பனை செய்து கொண்டுள்ளார்கள். அது மிகப்பெரிய அபாண்டம், அபத்தம். ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கு தந்தையாக யாரும் இல்லை. மலக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக வார்த்தையாக ஊதப்பட்டவர்கள், ஓதப்பட்டவர்கள் இறுதி போதராக வந்தார்கள். அந்த பிறப்பின் ஆட்சி கட்டினால் கிறிஸ்தவ உலகம் அவர்களை தேவகுமாரன் இறைவன் என்றது. அதுதான் அடிப்படை வேறுபாடு. எம்பெருமான் அவர்களை அவர்கள் அந்த இறைமகன் என்ற வார்த்தையை மிக கடுமையாக விமர்சித்தார்கள். அல்லாஹ்வுக்கு அபாண்டம், அதாவது வானமே மத்தகத சாஹிபித்தம் வராமல் அல்லாஹ் தனக்கென்று ஒரு மனைவியோ பிள்ளையோ உருவாக்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுக்கு பிள்ளை என்று சொல்கிறேன் இந்த வார்த்தையை கேட்டால் வானமே வெடித்து சீரும் போல் இருக்கிறது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்லிட்டார். வானம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறைமகன் என்று கிறிஸ்தவர்கள் சொல்லும் போது வானமே வெடித்து சிதறும் அளவுக்கு மிகப்பெரிய அபாண்டமாக இருக்கிறது. ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய பிறப்பை விரிவுபடுத்துவது ஒரே வழியாக மட்டும், ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய பிறப்பை இறைவன் அளவுக்கு உயர்த்துவது அதுவும் ஒரே விதமான மட்டும். ரெண்டுக்கு மத்தியிலே எப்படி சொல்கிறது இஸ்லாம் கமாலியத்து எனப்படுகிற முழுமையாக இறைக்கு இந்த 3 சிந்தனையை ஒப்புவார். மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், எம்பெருமான். இந்த 3 தூதுகளின் நிலைப்பாடு ஒப்பிடும் போது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்திலே விஞ்சியிருப்பது ஜலாலியத் என்ற வன்மை, ஈசா அலைஹிஸ்ஸலாமிடத்தில் விஞ்சியிருப்பது ஜமாலியத் என்ற மென்மை, எம்பெருமானால் கண்டுள்ளத்திலே விஞ்சியிருப்பது கமாலியத் என்ற மூர்த்தி. என்ன உதாரணம் சொன்னார்கள்? மூசா அலைஹிஸ்ஸலாமிடத்தில் ஜலாலியத் என்ற வன்மை என்றால் அவருடைய கொள்கை என்பார். யாராவது ஒரு கன்னத்தில் அடித்தார், நீ திருப்பி 2 கன்னத்திலே அடித்தவன் ஒரே அடித்தார். ஒரு கன்னத்திலே உன்னை அடித்தால் அவனுடைய 2 கன்னத்தையும் திருப்பி வேகமான போடி. அப்படி கடுமையான ஒரு கன்சினத்தை, ஒரு வன்மை தன்மை ஈசா அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம் தனக்குள்ளே கொள்கையாக ஆக்கிக் கொண்டார். அதற்கு அரபியிலே ஜலால். ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஒரே பணிவாக யாராவது உன்னை ஒரு கன்னத்தில் அடித்தால் மறு கன்னத்தையும் காட்டி, அது ரொம்ப படும். அதாவது ஒரு கன்னத்தில் அடித்தால் 2 கன்னத்தில் போடும் என்பது வன்மையின் குற்றம் ஜலாலத்தில். ஒரு கன்னத்தில் அடித்தால் மறு கன்னத்தையும் காட்டிக் கொடுக்கின்ற ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய தத்துவம் ஜமாலியத்தில். எம்பெருமான் ஸல்லல்லாஹு தத்துவம் தெரியுமா? யாராவது உன்னை ஒரு கன்னத்தில் அடித்தால் அந்த அளவுக்கு நீ மறு கன்னத்தில், ஒரு கன்னத்தில் ஒன்று பல்லுக்கு பல்லு, கண்ணுக்கு கண்ணு, எந்த உறுப்பு
பாதிக்கப்பட்டு அந்த அளவுக்கு ஓய்வு. அவர் செஞ்ச அடுத்தவன் செய்த பாதிப்புக்கு பழிக்கப்படி வாங்குகிற சமமாக இருக்க வேண்டும், அறவே கூடக்கூடாது என்று குர்ஆனில் அல்லாஹ் சுட்டிக்காட்டுகிறார். பெருமானார் தத்துவமும் அதுதான். அதற்கு பேர் என்ன? கமாலியத் எனும் போது. இப்படி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு அனுசரித்து அவர்களை அன்பாக அரவணைத்து சென்றவர்கள் பெருமானார் அவர்களை போற்றினார்கள், அவர்களுக்கு உலகின் அந்தஸ்தை கொடுத்தார்கள். அத்தகைய ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு பாக்கியம் கிடைக்கும். என்ன பாக்கியம் தெரியுமா? ஒரு நாள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் கிறிஸ்தவர்கள் சொல்வாரே இயேசு வருகிறார், இறைவன் வருகிறார். அந்த வார்த்தையை அல்லாஹ்வுடைய ரசூல் நமக்கு நம்பச் சொன்னார். நாம் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வார்த்தையின்றி ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறங்குவது. ஆனால் இறங்கி வந்து என்ன செய்வார்கள் தெரியுமா? சிலுவைகளை திறப்பார். ஈசா அலைஹிஸ்ஸலாம் சிலுவைகளை திறப்பார். ஈசா அலைஹிஸ்ஸலாம் கற்சில் தனக்கு செய்யப்பட்ட சிலைகளை எல்லாம் தகர்ப்பார். அப்படி அவர்கள் வேலைகளை தத்துவத்தை உலகத்திற்கு சொல்வார்கள். அவர்கள் எங்கே அடங்குவார் தெரியுமா? மஸ்ஜிதில் நபரிலே மாணவி செலகால் சில புனிதங்களில் அடங்கப்பட்ட இடத்திலே அவர்களுக்கு மஜானுக்குமே கிடையாது. நீங்கள் மதீனாவுக்கு சென்றவர்கள், ஹஜ்ஜூராவுக்கு சென்றவர்களையும் நேருக்கு நேர் நிற்கும் போது கண்மணி நாயகம் சன்னுடைய புனித நினைவுடன் அதற்கு சக்தி பின்னால் செய்ய அபூபக்கர் இருந்தான், அதற்கு சக்தி பின்னால் செய்ய உமர் இருந்தான், உஸ்மான் இருந்தாலும் அங்கே இடங்கள். அது பொது நபுதானது. ஆனா பின்னால் ஒரு வெற்றிடம் யாருக்கு? ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு நாள் வருவார்கள், ஏகத்துவம் செய்வார்கள். அவர்கள் ஒரு நாள் மரணிக்கவில்லை, அல்லாஹ் அவர்களை உபயோகித்து விட்டான். அது தனி பார்க்கும். ஆக அவர்களை அல்லாஹ் உபயோகித்து அவர்கள் மரணிக்க திரும்பி இறங்கும் என்று மரணிப்பார்கள். மரணிக்கின்ற நேரத்தில் அவருடைய குடியுரிமை எங்கே அடக்கப்படுது? மதீனா நகரத்திலே மஸ்ஜிதின் நபவியிலே மாணவி ஸல்லல்லாஹு குடியுரிமை அடக்கப்பட்ட இடத்தில் அவர்களுக்கான இடம் ஒதுக்கி வைக்கப்பட்டுள்ளது. கயாமத் நாள் நெருங்கும் போது ஈசா அலைஹிஸ்ஸலாம் வருவார்கள். என்று நாமும் நம்ப வேண்டும். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற அடிப்படை நமக்கு அமைய வேண்டும். அல்லாஹ் பாதிப்பானாக. ஒரு தகவல், நாளை மறுதினம் 21ஆம் தேதி மகரிப் ஆகிவிட்டால் இந்த ஜமாத்துக்காக நடைபெற்று ரஜப், அதிலிருந்து நாமெல்லாம் தனியாக சொல்பவர்களும் ஜமாத்தாக சொல்பவர்களும் ஒரு துவாவை தொடர்ந்து கேட்டு வருவோம். எந்த துவா எல்லோருக்கும் தெரியும். அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப் ஃபஷஅல்பான வந்துவிட்ட ரஜப மாதம் நீ அடுத்து வரவிருக்கக்கூடிய ஷஅபான் மாதத்தில் எங்களுக்கு பரக்கத் செய்தி நாங்கள் அடைய செல்வோம், நீ அடைய செய்வாயாக என்று அந்த ரமலானுடைய வருகைக்காக 2 மாதங்களுக்கு முன்னாலே எம்பெருமானும் வழிமுறை வெளிப்பேற்று ரஜபை ரமலானை காத்திருந்தார்கள். அது 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அஸ்தமித்த பிறகு திங்கட்கிழமை இரவு பிறை எரிந்தால் கால்நடை நினைத்து வருகிற திங்கட்கிழமை ரஜபு வருகிறது. ரஜபையை அல்லாஹ்வின் பரக்கத்தை எதிர்பார்த்த புண்ணியத்திறம் வருகிறது. அல்லாஹ் இந்த ரஜபை அதை தொடர்ந்து வருகிற ஷஅபானை நமக்கு பரக்கத்தை செய்து புனித ரமலானை அடைய அருள்பாலிப்பானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆஃபிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.